அனைவருக்கும் வணக்கம். பிறருக்காகவே உழைத்து ஓடாய் தேய்ந்து போகும் துலாம் ராசி நேயர்களே, உண்மையாலுமே சொல்லப்போனா வாழ்க்கையில தனக்கு என்ன வேணும், தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறந்தும் கூட மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு தான் இந்த காணொளி. ரொம்ப நாளாகவே நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில். அதாவது பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உதவி மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அலாதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோக இப்படியே இருந்துருவேனா, என் வாழ்க்கை இப்படி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கவலைகள், அந்த கவலையெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, தைரியமாக நீங்கள் எப்பயும் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை மீண்டும் துணிச்சலோடு பண்ணணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பண வரவு வரப்போகுது, எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிற மனம் உங்களுக்கு வரப்போகுது, பணமும் அதே போல் வரப்போகுது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா வாழ்க்கையில் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக யோசித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் கூடிய விரைவில் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் பெற்று மகிழ்ச்சியோட வாழ போகிறீங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சதெல்லாம் மாறி இந்த வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பிறருக்காக உதவி பண்ணி வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இன்னும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களும் மேன்மை அடைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் வாழ போகிற உங்களுக்கு நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் செஞ்சாலும் கஷ்டம் நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்குது, கடன் தொல்லை இருந்துகிட்டு தான் இருக்குது, நமக்கு பணம் வர பக்கமெல்லாம் வராமையே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாம் உங்கள் கைகூடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் நம்ப வேண்டியது கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலர் கடவுளை பற்றி அதிகமாக நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் கடவுளை நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சீரும் சிறப்பாக வாழுவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.